ஒரு செட்டில் ஆவறதுக்கு டைம் இருக்குதுங்கிறத ரொம்ப தப்பா புரிஞ்சுகிட்டு ரொம்ப நேரம் செட்டில் ஆயிட்டாரு. 23 பால் புடிச்சு 20 தான் அடிச்சாரு. வாட் வாஸ் ராங் வித் ஹார்திக் பாண்டியா? பிகாஸ் நேத்து மேட்ச் பொறுத்தவரைக்கும் நம்ம தான் சொன்னோம். என்ன சார் இது கம்பேக் மேட்ச்ல இப்படி டக்குன்னு வந்து அடிக்கிறாருன்னு. அப்ப இன்னைக்கு மேட்ச்ல அவர எப்படி லாக் பண்ணாங்க? என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? அதான் அந்த லிண்டே போலிங். நான் சொன்ன லிண்டே போலிங். இந்த லிண்டே அன்எக்ஸ்பெக்டட் ஆகும். பெரிய போனஸ் ஆகுது. இந்த லிண்டே ஹைட்ல இருந்து டெரிஃபிக்கா கான்பிடென்ட்டா போட்டார். ஸோ இவர் என்ன பண்ணிட்டாரு, நல்ல பால் தானே அப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டா டிஃபென்சிவா ஆரம்பிச்சிட்டார். உங்க ஆஸ்கிங் ரேட் 14, 15 போயின்னு இருக்கும்போது நீங்க உங்க டெக்னிக்கு சார் நல்லவர், நல்ல பால் போட்டாரு, நம்ம அதை போய் சுத்தக்கூடாது இல்லையா? அந்த நீதி நேர்மை நியாயம் பார்க்க முடியாது. நம்ம வந்து ஸ்டம்பை விட்டு இறங்கி கரகம் சுத்தி ஆனோம், பிளைண்டா இல்ல. ஹர்திக் பாண்டியா நீங்க சொல்ற மாதிரி அவரோட ஒரிஜினல் ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு ஆட போயிருக்கணும். அவரும் வேஸ்ட் பண்ணிட்டாரு. அவர் வச்சு வாங்கிடணும். அவர் அந்த லிண்டையை போட்டு கடிகளுக்கு வர பார்த்தேன். அதான் சார், இந்த ஸ்டெப் அவுட் பண்ணாலே தூக்கி அடிக்கணும். கரகம்ன்ற ஆங்கிள் கிரிக்கெட் ஆட வேணாம், தேவை கிடையாது. ஸ்டெப் அவுட் பண்ணி அழகா பியூட்டிஃபுல்லா KL ராகுல் மாதிரி கவர்ஸ் மேல லாப் பண்ணலாம். இவரு நம்ம யாரு கான்வே, டெவான் கான்வே பார்த்தா 6க்கு போக மாட்டார் ஆஃப் சைட்ல. ராகுல் கண்டெய்ன்மெண்டா 3 பால் சும்மா அப்படி லாப் பண்ணுவார் கவர்ஸ் மேல, அது 4 போகும். ஸோ அந்த ஜென்டில் டைப் ஆஃப் கேம்லாம் கொஞ்சம் ஆடலாம்.